शान्ति शान्ति शान्ति। ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2025 வருடம். இரவு மணி 9:58. இன்று ஓரை செவ்வாய் ஓரை 10 to 11 சூரிய ஓரை ஆரம்பிக்கும். அதனால் இப்பொழுது ஆத்மீக ஞான விஷயம். சூரியன் ஆத்ம காரகன், செவ்வாய் குண்டலினி ஆற்றல், இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இன்று குருநாள் வேறு. அதனால் திருத்தமாக சில விஷயங்கள் இப்பொழுது பேசலாம். குறிப்பிட்ட கால அளவுக்குள் விரைவாகவும் முடிக்க வேண்டியுள்ளது. இப்பொழுது நாம் சிரசில் இருக்கிற 5 இடங்களை குறித்து பேசுவோமானால், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜவ் என்று சொல்லக்கூடியது. ஈசானம் என்பது சிரசிலே வடகிழக்கு மூலையை குறிக்கக்கூடியது. தத்புருஷம் என்பது வலது பாகத்தை குறிக்கக்கூடியது. அகோரம் என்பது பின்பக்கத்தை, மூலத்தை குறிக்கக்கூடியது. வாமதேவம் இடது பாகத்தை குறிக்கக்கூடியது. சத்யோஜவ் தலை உச்சி, ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. இவ்வாறு இறைவனுடைய தெய்வீக ஆற்றல் நம்மிடம் வெளிப்படும் இடங்களாக இவை கருதப்படுகின்றது. அங்கு நம்முடைய உணர்வு எல்லாம் கலந்து பிறகு எல்லாம் ஆகாயத்தில் நிலை பெறும். அதற்காகவே இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. நாம் 2 கண்களின் பார்வை சிரசிலே புருவ மத்தியிலே ஒன்றாக நிறுத்தும் பொழுது அங்கே பிந்து கலைகள், அதாவது ஒளிப்புள்ளிகள் உருவாகி அந்த ஒளிப்புள்ளி இரண்டும் ஒன்றாக கலந்து எண்ணம் ஏதும் இல்லாமல் ஒரு மேக கூட்டம், வெண்மேகம், நீர் இல்லாத வெண்மேகம் போல, பஞ்சு போல, அப்படியே சிறு வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம் போல அப்படியே சேர்ந்து அது முழுவதும் சந்திரன் போல் நிறைவு எய்தி நல்ல வெளிச்சமாக காணப்படுகிற அந்த ஜோதியை நாம் பார்த்து கொண்டே இருந்தோமானால் அதுதான் பூரண சந்திர கலையாகிய பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. இப்படி நம்மிடத்தில் இருக்கிற சக்தி நன்றாக பெருகினால், கூடினால், பெரிதாக காணப்படுகிற அந்த பெரிய சந்திர வெளிச்சத்தை சுகமாக பார்த்து அறிந்து கொண்டிருந்தால், அதன் பிறகு நம்முடைய ஆத்ம தன்மையாகிய சூரியனாகிய பிராணனுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அந்த பிராணனாகிய சூரியன் அதிகரிக்கும் பொழுதுதான் படிப்படியாக அது நமக்கு 1000 கோடி சூரிய பிரகாசம் காண்பதற்கு ஏதுவாக அமைகிறது. அதற்கு முன் நாம் இவ்வாறு சந்திரகலையை அதிகப்படுத்தி பூரண சந்திரன் போல் இருக்கக்கூடிய ஒளி பிரகாசத்தை அதிகரித்து வட்டமாகவும் சுமார் 20 அடி உயரத்திற்கு உள்ளே பார்ப்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். பிறகு நம்முடைய முகம் போன்ற ஒரு தோற்றம் கூட அதில் காணப்படலாம். இவ்வாறு கூட நாம் அழகாக கண்டு கொண்டு இருக்கலாம், சுகமாக பார்த்து கொண்டு இருக்கலாம். அவ்வாறு ஜீவ ஒளி பிரகாசத்தை நாம் பார்க்க பார்க்க நம்முடைய சக்தி அதிகரிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு ஆனந்தமும் உற்சாகமும் சுகமும் இருக்கும். பிறகு அதிலிருந்து வெளியில் வந்த பிறகு கூட அருவியில் குளித்துவிட்டு வந்த ஆனந்தம் போல உற்சாகமும் தெளிவும் ஆனந்தமும் நம்மிடம் இருக்கும். இதனால்தான் சக்தி பெருக பெருக நம்மிடத்தில் இருக்கிற சிவத்தினுடைய தன்மை, தெய்வீக தன்மை வெளிப்படும் என்று சொல்லப்படுவது. இவ்வாறு நம்முடைய தெய்வீக தன்மையை
அதிகரிப்பதற்கு இந்த கூடஸ்த பிரம்மமாகிய அந்த புருவ மத்தியில் எப்போதும் நாம் நிலை பெற்றிருக்கும் உணர்வை பெற்று நம்முடைய வித்தையில் ஒளித்தன்மையை கண்கள் வழியாக நெற்றிக்கண்ணிலே நிலைபெறச் செய்து 2 கண் பார்வையாக இருப்பதை ஏக நேத்திர பார்வையாக, நேத்திரத்தை காகம் போல் நிச்சயமாய் காக்க ஆத்துமத்தில் ஆனந்தமாம் என்று காகபுஜண்டர் சொன்னதுபடி இருக்க வேண்டும். அவ்வாறே நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயுவை